வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா வதக்கி விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வதக்கி விடணும். நம்ம வதக்கவே கீழே அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நல்லா பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வதங்கிட்டே இருக்கிற ஸ்டேஜில் நான் ஜவ்வரிசி எடுத்த அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுனால லைட்டாக தண்ணி விடுற மாதிரி ஆரம்பிக்கும். நம்ம அதை நல்லா வதக்கி விடணும். தண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதை சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் 4 முந்திரி 4 திராட்சை போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஜவ்வரிசி சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டுக்க சக்கரை லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ நம்ம திராட்சை முந்திரி ரெடி பண்ணுவோம், அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். நம்ம நல்லா வதக்கவே இந்த ஜவ்வரிசியோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது நல்லா வதக்கணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜவ்வரிசிக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப எல்லோயிஷாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி, சிம்பிள், வீட்டில் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த ஜவ்வரிசி சர்க்கரை எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.